தேன் நகரில் சேது என அழைக்கப்பட்ட வாலிபன் ஒருவன் வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் அவ்வாறு அலைந்து கொண்டிருந்த போது அரண்மனை பொருளாளர் அவனுடைய நண்பரோடு செல்வதை பார்த்தான். அரசர் தங்கள் திறமையால் மகிழ்ச்சியாக உள்ளார். கஜானா நிரம்பி வழிகின்றது. உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன? நல்ல வியாபார தந்திரமே. நீங்கள் சொல்வது எனக்கு சுத்தமாக புரியவில்லை. அதை நான் எப்படி விவரிப்பது? அந்த இறந்த எலியை பார்த்தாயா? பார்த்தேன். உனது புத்தியை மிகவும் கவனமாக செலுத்தினால் பணம் இல்லாமலேயே அந்த இறந்த எலியை வைத்து மிகவும் சுலபமாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். என்ன, இறந்த எலியை வைத்த? சேது அவர்கள் பின்னால் நடந்து கொண்டே அவர்களது உரையாடலை கவனித்து வந்தான். அவன் சிறிது நின்று அந்த இறந்த எலியை நோக்கினான். அந்த பொருளாளர் ஏதோ ஒரு காரணத்துடன் தான் சொல்லியிருப்பார். நான் அதை முயற்சி செய்து பார்க்கிறேன். சேது அந்த செத்த எலியை எடுத்துக்கொண்டு நடந்தான். எதிர் திசையில் ஒரு வியாபாரி தனது பூனையுடன் வந்து கொண்டிருந்தான். திடீரென அந்த பூனை அவனது கைகளில் இருந்து கீழே தாவியது. பூசி, பூசி, எங்கே ஓடுகின்றாய்? வியாபாரியின் கண் அந்த இறந்த எலியின் மேல் விழுந்தது. அவன் தன்னுடைய பூனை அந்த வழியாக ஓடியது ஏன் என அறிந்தான். இளைஞன் அருகே வந்தான். எனக்கு அந்த செத்த எலியை விற்கின்றாயா? நான் அதற்கு பணம் தருகிறேன். இந்த எலிக்கா? ஆனால் வியாபாரி ஒரு பைசாவை எடுத்து சேதுவிடம் கொடுத்தான். சேது அந்த பைசாவை வாங்கிக் கொண்டு எலியை அவனிடம் கொடுத்தான். ஒரு பைசாவை பெற்றதும் அவன் மகிழ்ச்சி அடைந்தான். அதை கொண்டு என்ன செய்வது என்று யோசித்தான். ஒரு முடிவுக்கு வந்து ஒரு கடைக்கு சென்று ஒரு பைசாவுக்கு சிறிது வெல்லம் வாங்கினான். இந்த வெல்லத்துடன் நாம் ஒரு பானை தண்ணீரையும் வாங்க வேண்டும். நகரின் வெளிப்புறத்திற்கு சென்று காத்திருக்க வேண்டும். காட்டிலிருந்து மலர்களையும் பழங்களையும் கொண்டு வருபவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும். அவ்வாறு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான். மாலை காட்டிலிருந்து தங்கள் வேலையை முடித்துக் கொண்டு ஜனங்கள் திரும்பி வந்து கொண்டிருந்தனர். சேது நம்பிக்கையுடன் இருந்தான். ஒரு வயதான மனிதன் அந்த வழியாகச் சென்றான். அண்ணே, நீங்க மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் சிறிது வெல்லத்தை உண்டு பின்னர் தண்ணீரை பருகி சற்று அமைதியாக களைப்பாருங்கள். நீ நல்லா இருக்கணும்பா. நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. மலர்களை எடுத்துக்க. நாளைக்கும் இதே மாதிரி குடிக்க தண்ணி கொண்டு வரியா? கொண்டு வருகிறேன். சிறிது மலர்களை கொடுத்து விட்டு அவன் சென்றான். சேது அந்த வழியே வந்தவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்களிடமிருந்து மலர்களை வாங்கிக் கொண்டான். சேது அந்த மலர்களை மாலையில் கோவிலுக்கு அருகே சென்று விற்க ஆரம்பித்தான். ஆஹா, நான் இப்பொழுது 8 பைசா சம்பாதித்துள்ளேன். நான் காசு சம்பாதிப்பது இதுதான் முதல் தடவை. சேது இப்போது ஒரு பெரிய யானையையும் நிறைய வெல்லமும் வாங்கினான். முன்பு செய்ததை போல் அந்த காட்டின் அருகே அதே இடத்திற்கு சென்றான். அந்த வழியாக சில விவசாயிகள் வயல்களிலிருந்து புற்களை களையெடுப்பதை பார்த்தான். இங்கே முயற்சி செய்வோம். நீங்கள் யாராவது தாகமாக இருக்கிறீர்களா? தண்ணீர் குடியுங்கள். தம்பி, எங்களுக்கு தாகமா இருக்கு. சேது அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தான். இதற்கு கைமாறாக நாங்கள் ஏதாவது உனக்கு செய்ய வேண்டுமே? சொல், நாங்கள் செய்கிறோம். மிக்க நன்றி அண்ணே. இவ்வாறாக 1 மாதம் சென்றது. ஒரு மாலை பொழுதில் அந்த இளைஞன் வீடு திரும்பும்போது பலத்த காற்று வீசியது. காற்றில் மரங்களிலிருந்து கிளைகளும் இலைகளும் கீழே விழுந்து சிதறி கிடந்தன. சேது அதை பார்த்தான். ஒரு செத்த எலியை வைத்து நம்மால் சம்பாதிக்க முடியும் என்றால் இந்த மரத்தினால் ஏன் நம்மால் சம்பாதிக்க முடியாது? மறுநாள் அவன் அருகில் உள்ள தோட்டக்காரரை பார்க்கச் சென்றான். வருத்தமாக இருக்கிறீர்களே, ஏன்? என்ன ஆயிற்று?
பாருப்பா, தோட்டம் முழுவதும் மரக்கிளைங்க உடைஞ்சி சிதறி கிடக்குது. அரசர் எந்த நேரத்திலையும் இங்க வரலாம். அவர் வர்றதுக்குள்ளார இந்த இடத்த நான் சுத்தம் செஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கவலைப்படாதீங்க, இந்த இடத்த சுத்தமாக்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். நான் செய்யற இந்த உதவிக்கு பதிலாக நீங்க எனக்கு இந்த மரத்தை எல்லாம் தந்துடணும். தயங்காம நீ எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா. சேது எல்லா மரங்களையும் வண்டியில் ஏற்றினான். ஒரு பானை வியாபாரியிடம் விற்றான். பானை வியாபாரி அவனிடம் 100 செப்பு காசுகளை கொடுத்தான். சேது அதை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்தான். வரும் வழியில் ஒரு செய்தி கேள்விப்பட்டான். மறுநாள் ஒரு குதிரை வியாபாரி தனது 500 குதிரைகளுடன் விற்க அங்கு வரப்போகிறார் என்ற செய்தி. நான் அந்த குதிரைகளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஏற்பாடு செய்தால் நான் நினைத்ததை விட மிகவும் அதிகமாக கை நிறைய சம்பாதிக்கலாம். சேது விவசாயிகளிடம் சென்றான். தம்பி, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்னே. எனக்கு கொஞ்சம் புல்கட்டுங்க தேவைப்படுது. நிச்சயமா, உனக்கு வேண்டியதை தாராளமா எடுத்துக்க. ஒவ்வொரு விவசாயியும் சிறிது சிறிது புல்கட்டுகளை கொடுத்தார்கள். அவை மொத்தமாக 500 கட்டுகளாக சேர்ந்தன. சேது அவைகளை ஒரு வண்டியில் ஏற்றிக்கொண்டு சந்தைக்கு போனான். அங்கு அந்த குதிரை வியாபாரி குதிரைகளுக்கு தீனி வாங்க வந்தான். அவன் சேதுவின் புற்கட்டுகளை பார்த்து மகிழ்ந்தான். சேது புற்கட்டுகளை அவனிடம் 1000 செப்பு காசுகளுக்கு விற்றான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 1000 செப்பு காசுகளை என் திறமையினால் நான் சம்பாதித்து விட்டேன். இப்பொழுது என்னிடம் பெரிய வியாபாரம் செய்யும் அளவுக்கு பணம் உள்ளது. என்ன வியாபாரம் செய்யலாம்? சில நாட்களுக்கு பிறகு மறுநாள் ஒரு வணிக கப்பல் வருவதாக கேள்விப்பட்டான். வணிக கப்பலா? நான் புத்தாடைகளை போட்டுக்கொண்டு அந்த கப்பல் வியாபாரியை சந்திக்க வேண்டும். நன்றாக உடையணிந்து ஒரு ரதத்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதன் மேலேறி நதிக்கரைக்கு சென்றான். சற்று நேரத்தில் ஒரு கப்பல் நதிக்கரையை அடைந்தது. வருக வணிகரே, வருக. தங்களை வரவேற்கிறோம். தங்களிடம் உள்ள எல்லா பொருட்களையும் நானே வாங்கிக் கொள்கிறேன். அந்த வணிகன் இந்த வரவேற்பினால் மகிழ்ச்சி அடைந்தான். தனது பொருட்களை அவனுக்கு விற்க சம்மதித்தான். எனக்கு சிறிது நாட்கள் அவகாசம் தர வேண்டும். இந்த பொருட்களை எல்லாம் விற்க எனக்கு அதிக பணம் தேவைப்படுகின்றது. ஒரு சில நாட்களில் பணத்தை கொடுத்துவிட்டு நானே வாங்கிக் கொள்வேன். அதுவரை இந்த பணத்தை முன்பணமாக வைத்துக் கொள்ளுங்கள். வணிகர் இதற்கு சம்மதித்தார். சேது சிறிது தூரத்தில் வணிகர் தங்குவதற்கு விடுதி ஏற்பாடு செய்தான். அந்த நகரத்தில் இருந்த வியாபாரிகள் கப்பல் வணிகரிடம் பொருள்களையும் வாங்கிக் கொள்வதற்காக அவரை அணுகினார்கள். ஆனால் சேது எல்லா பொருட்களையும் ஏற்கனவே வாங்கி உள்ளதை அறிந்தனர். வியாபாரிகள் சேதுவை அணுகினர். நாங்கள் இந்த கப்பலில் உள்ள எல்லா பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறோம். அதற்கு ஈடாக நாங்கள் உனக்கு 1,00,000 பொற்காசுகளை தருகிறோம். சேது அதற்கு ஒப்புக்கொண்டு 1,00,000 பொற்காசுகளை பெற்றான். கப்பல் வணிகரிடம் அவருக்கு சேர வேண்டிய தொகையை கொடுத்து நகர வியாபாரிகளிடம் பொருட்களையும் ஒப்படைத்தான். இப்போது நான் பெரிய பணக்காரனாகிவிட்டேன். சேது பொற்காசுகளுடன் வீடு திரும்பும் வழியில் அந்த பொருளாளரையும் அவர் கூறிய அறிவுரையையும் பற்றி யோசித்துக் கொண்டே வந்தான். நான் அந்த பொருளாளரை சந்தித்து அவருக்கு நன்றி கூற வேண்டும். சில நாட்களுக்கு பின் அவன் அந்த பொருளாளர் வீட்டிற்கு சென்றான். ஐயா, தங்களது அறிவுமிக்க பொன்னான அறிவுரையினால் போதுமான பணத்தை 4-5 மாதத்திற்குள் நான் சம்பாதித்து விட்டேன். ஆகையால் நான் தங்களுக்கு நன்றி கூற மிகவும் கடமைப்பட்டு உள்ளேன். இந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். சேது அவரிடம் அந்த தங்கத்திலான எலியை அளித்தான். மன்னிக்கவும், உன்னை இதற்கு முன் பார்த்த ஞாபகம் இல்லையே. பிறகு அவ்வாறு இருக்கையில் நான் எப்படி உனக்கு அறிவுரை கூறியிருக்க முடியும்? நீ வேறு யாரையோ பார்த்துவிட்டு நான் என்று நினைத்து விட்டாய் என்று எண்ணுகிறேன். இல்லை ஐயா, தங்களின் அறிவுரைப்படிதான் இவ்வளவு செல்வத்தையும் நான் சம்பாதித்தேன் என்பது உண்மை. சேது செத்த எலியை பற்றி கூறி நடந்தவற்றை விரிவாக அவருக்கு சொன்னான்.
என்ன கெட்டிக்காரத்தனமான இளைஞன் நீ! உனது புத்தி கூர்மையும் விடாமுயற்சியும் என்னை மிகவும் வியக்க வைக்கிறது. உன்னை என்னுடனேயே வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். சில மாதங்களுக்குப் பிறகு சேது அந்த பொருளாளரின் மகளையே மணந்து கொண்டான். சேது, இப்போது எனது எல்லா செல்வத்தையும் எனது மகளையும் உனக்கே உரிமையாக்கியுள்ளேன். நீ அவை இரண்டையும் உனது இரு கண்களாக பாவித்து வளர்ப்பாயாக. நீங்கள் இருவரும் நீடூழி வாழ்க. சேது இவ்வாறு மிகவும் மகிழ்ச்சியாக தனது வாழ்நாட்களை கழித்தான்.